ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்எஸ்ல பார்டர் ப்ராப்பர்ட்டியில நம்ம எப்படி பார்டரோட ஸ்டைலையோ பார்டரோட கலரையோ பார்டரோட வித்தையோ எப்படி நம்ம ஒரே லைன்ல டிக்ளேர் பண்ணலான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதை பத்தி எக்ஸ்பிளைன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு டியூ டேக் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக்குள்ள ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணிருக்கேன். இந்த டியூ டேக் என்ன பண்ணிருக்கேன்னா இன்டர்னல் சிஎஸ்ல கால் பண்ணிருக்கேன். இந்த இன்டர்னல் சிஎஸ்ல என்ன பண்ண போறோம்னா பார்டர்ன்ற ப்ராப்பர்ட்டி நான் இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்டர்ன்ற ப்ராப்பர்ட்டியை கால் பண்ணிட்டு பார்டரோட ஸ்டைலை டிக்ளேர் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல சாலிட்னு கொடுத்துக்கிறேன். பிளஸ் இதுக்கு ஒரு கலரை ஆட் பண்றதுக்கு இந்த இடத்துல ரெட்ன்ற வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதோட சைஸை டிக்ளேர் பண்றதுக்கு நான் இந்த இடத்துல 5 பிக்சல்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன்னா சாலிட்ன்ற வேல்யூ ஒரு பார்டரை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ரெட்ன்ற வேல்யூ பார்டரோட கலரை சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் 5 பிக்சல்ன்றது பார்டரோட சைஸை சேஞ்ச் பண்றதுக்காக இது யூஸ் ஆகுது. வாங்க இதை ரன் பண்ணி கேட்டுறேன். பாத்தீங்களா, அந்த கண்டென்ட்டை சுத்தி ஒரு பார்டர் கிரியேட் ஆயிடு, அதாவது சாலிட் பார்டர் கிரியேட் ஆயிடு. அதுக்கு ரெட் வேல்யூ கொடுத்ததுனால ரெட் கலர்ல அந்த பார்டர் வந்து ஷோ ஆகுது. பிளஸ் நம்ம அதுக்கு 5 பிக்சல் கொடுத்ததுனால அதுக்கேற்ற மாதிரி அந்த சைஸ்ல 5 பிக்சல்ல ஷோ ஆகுது. பாத்தீங்களா, இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.